இறைவசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, நீங்கள் சற்று நேரம் என் பக்கத்தில் உட்காருங்க. நம்ம 2 பேரும் அமைதியாக பேசலாம். நீங்கள் இப்போ சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். முடிவே தெரியாமல் போச்சு போல இருக்கலாம். இது நடக்குமா, நம்ம ஜெபம் ஒன்றும் பயனில்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் நாளுக்கு நாள் வரும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வறண்ட நிலம் மாதிரி. அதில் இலை கூட முளைக்காது. ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் நம்பிக்கையின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சோர்ந்து போன நிமிடத்தில் கூட அவர் உங்களுக்குள்ள நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர். அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர். அண்ணாவோட வாழ்க்கை மாதிரி. இவரால் பிள்ளை பெற முடியவில்லை. நிறைய ஆண்டுகள் கழித்தும் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை. அவளோட விழிகள் கண்ணீரால் நிரம்பி இருந்தாலோ அவளோட நெஞ்சு நம்பிக்கையால் நிரம்பி இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவளது நம்பிக்கையே அவளை ஜெயிக்க வைத்தது. அவள் அழுதாள், ஜெபித்தாள், நம்பிக்கையோடு வீட்டுக்கு திரும்பினாள். நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தேவன் நிச்சயம் பரிசளிக்கிறார். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்களா? காத்திருக்கீங்க, பதில் தெரியலையா? நம்பிக்கையோடு இதை என் கூட சொல்லுங்க, நிச்சயம் பதில் தருவார். நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் வேலை செய்கிறார். சொல்லுங்க என் கூட, நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் வேலை செய்கிறார். என் எதிர்காலம் நலமாயிருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, என் எதிர்காலம் நலமாயிருக்கும். இந்த செய்தி உங்கள் நெஞ்சுக்குள்ள நம்பிக்கையை ஊட்டியிருக்கோன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார்னு நம்புறீங்களா? கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க. இந்த செய்தி ஆறுதலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இன்னும் பலரை இந்த வார்த்தை ஆசீர்வதிக்க முடியும். நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. தேவன் நம் மத்தியில் வேலை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கையை இழக்காதீர்கள். தேவன் நிச்சயம் நமக்கு மீண்டும் உயிரூட்டுவார். இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம், வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, நான் என்னோட வாழ்க்கையில் பல நேரம் நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறேன். என்னால் அதை மறுக்க முடியாது. ஆனால் இன்று உங்கள் வார்த்தை என் உள்ளத்தை தொடுகிறது. நீங்கள் நம்பிக்கையின் தேவன். நீங்கள் என் உள்ளத்தில் நம்பிக்கையை மீண்டும் ஊட்டுகிறீர்கள். சில விஷயங்களுக்கு பதில் இன்னும் வராததாலும் நீங்கள் பதிலை தயா செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி இயேசுவே. என் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உம்மீதே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.